ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2 பார்க்க போகிறோம். முதல் கணக்கு, கோடிட்ட இடத்தை நிரப்புக. -7b மற்றும் 2bயின் கூடுதல். என்ன கணக்கு? -7b + 2bயின் கூடுதல். முதல் கணக்கு 2. -7 + 2 என்ன ஆகும்? ப்ளஸ் மைனஸ் இருந்தால் கழிச்சிட்டு பெரிய எண் அடையாளம். 7 தான் பெருசு. ஸோ -5b. ஓகே. அடுத்தது -3m இலிருந்து +5m கழிக்க. ஸோ இதனுடைய எதிர்மறை எழுதிட்டு கழிக்க. ப்ளஸ்ஸை போட்டுட்டு மைனஸை உள்ள, ரெண்டுமே ஒரே அடையாளம். -3m -5m -8m. ஓகேவா? கழிக்கங்கையில அதனுடைய நேர்மாறலை எழுதி கூட்டணும். -37xyzன் கூட்டல் நேர்மாறு. நேர்மாறுனா பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பிளஸ். இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம பிளஸ் போட்டு 37xyz இதனுடைய நேர்மாறு மட்டும் கேட்கலாம். ஓகே. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.2ல் இரண்டாம் கணக்கு. சரியா தவறா என கூறுக. 8x + 3y. முதல் கணக்கு 8x + 3y மற்றும் 7x + 2y ஆகிய கோவைகளை கூட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. கூட்ட முடியுமா முடியாதா? முடியும். ரெண்டுமே எக்ஸ் இருக்கு, 2 ஒய் இருக்கு. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 8 + 7 15, 3 + 2 5 இப்படி விடை கிடைக்கும். கூட்ட முடியாதுங்கிறாங்க, முடியும். இது தவறு. ஓகே. ஒரே மாறிகள் தான் இருக்கு, எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் இருக்கு. வேற வேற மாறிகள் இருந்தாதான் கூட்ட முடியாது. எக்ஸ் ஓர் இயல் எண் எனில் x + 1 அதன் முன்னி ஆகும். முன்னியா தொடரியா? முன்னினா என்னது? 1 கழிக்கணும். இப்ப 7 இருக்கு, 7உடைய முன்னினா முன்னாடி இருக்கிறது 6, 1 கழிக்கணும். தொடரினா அதோட 1 கூட்டணும், 8. அப்ப x + 1 என்பது அதனுடைய தொடரி, நாட் முன்னி. தவறு. ஓகே. a - b + c -a + b - c இதனுடைய கூடுதல் 0. கூட்டி பார்ப்போமா? +a - a கேன்சல், +b - b கேன்சல், +c - c கேன்சல். ஸோ எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 0. 0னா 0 தானே? இது சரி. ஓகேவா? இது 3ஆம் கணக்கு, இது 2ஆம் கணக்கு, இது 1. ஓகே. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.2ல் 3ஆம் கணக்கு. என்ன கொடுத்துருக்கான்? கூட்டுக. ஃபஸ்ட்டு கணக்கு 8x, 3x ரெண்டையும் என்ன செய்யறாங்க? கூட்ட. கூட்டினா எக்ஸை வெளியே எடுத்துட்டு 8 + 3 போட்டு 11x போட்டலாமா? அடுத்து 7mn + 5mn. mn வெளியே எடுத்து உள்ள 7 + 5 போட்டு 7 5 12mn. ஓகே. அடுத்தது -9y + 11y + 2y. இது எல்லாத்துக்கும் காமனா ஒய்யை வெளியே எடுத்து -9 + 11 + 2. 11 2 கூட்டல் கூட்டு 13. 13 - 9 4. ஓகே. இதுதான் கூட்டுகன்னா ஈஸியா நம்பர்ஸை மட்டும் கூட்டிட்டு அந்த மாதிரியே பக்கத்தில். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.2ல் 4ஆம் கணக்கு. கழிக்க. முதல் கணக்கு 12k இலிருந்து 4kஐ கழிக்க. அப்போ +4k நேர்மாறு மைனஸ் போட்டு கூட்டும். +12 - 4 என்ன ஆகும்? 8k. ஓகே. அடுத்தது 25q இலிருந்து 15qவை கழிக்க. ஸோ 25q ப்ளஸ் போட்டு
மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போய் கழிச்சு 10 கியூப். ஓகே. மூன்றாம் கணக்கு 17xyz இலிருந்து 7xyz கழிக்க. ஸோ 17xyz ப்ளஸ் போட்டு மைனஸ் 7xyz. 17 7 போச்சுன்னா 10xyz. ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.2ல் 5ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் கோவைகளின் கூடுதல் காண்க. ஒவ்வொரு கணக்காக. ஃபஸ்ட்டு சம் 7p + 6q ப்ளஸ் 5p - q ப்ளஸ் q ப்ளஸ் 16p. ஸோ நம்ம ஒத்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். பியா முதல்ல கலெக்ட் பண்ணுவோம். பியை வெளியே எடுத்துட்டு இதில் 7, இதில் 5, இதில் 16p. ஓகே. அடுத்து கியூங்கிற மாதிரி எடுத்தோம்னா 6 -1 +1. ஓகே. அப்போ 7 5 12, 12 16 28p. இங்கே +1 -1 கேன்சல், 6q. ஓகேவா? ஒத்த மாறிகளை எல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு போடும். ஓகேவா? செகண்ட் சம் mn + t 2mn - 2t -3t + 3mn. இப்போ mnலாம் தனியாக, t எல்லாம் தனியாக. இது 3ஆம் கணக்கு. mn + t 2mn - 2t -3t + 3mn 3ஆம் கணக்கு. 2ஆம் கணக்கு ஏபிசியில் இருக்குது. செகண்ட் செம்மை இங்கே செய்வோம். செகண்ட் செம் என்ன இருக்குது? a + 5b + 7c 2a + 10b + 9c. செகண்ட் செம். ஓகே. செகண்ட் செம் செஞ்சுருவோமா? a எல்லாம் அடுத்து ஆட் பண்ணுவோம் 3a, b எல்லாம் அடுத்து ஆட் பண்ணுவோம் 5 + 10 15c. ஓகே. இது செகண்ட் சம். தேர்ட் சம் இந்த mnலாம் கலெக்ட் பண்ணுவோம் 1 + 2 + 3. t எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். முதல்ல 1, வெறும் tனா 1ன்னு அர்த்தம். -2, இங்கே -3. ஓகே. அப்போ 3 2 5 1 6mn ப்ளஸ் இங்கே 2 மைனஸை கூட்டிட்டு அப்புறம் இது பண்ணும் -5 + 1. ஸோ கூட்டு ப்ளஸ் மைனஸ்னா கழிச்சிட்டு பெரிய எண் அடையாளம். ஸோ -4t. ஓகே. இது கோவையை அடுத்து எழுதும் பொழுது 6mn - 4tன்னு எழுதும். இது 3ஆம் கணக்குடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்து 4ஆம் கணக்கு u + v u - v 2u + 5v + 2u - 5v. ஓகே. ஃபோர்த்து சம் u 1u 1u u எல்லாம் கலெக்ட் பண்ணு 1 + 1 + 2 + 2 ப்ளஸ் v எல்லாம் கலெக்ட் பண்ணு 1 - 1 + 5 - 5. ஓகே. இதெல்லாம் ஆட் பண்ணால் 4 5 6 +1 -1 கேன்சல் கேன்சல். ஸோ 0v. ஸோ ஆன்சர் 6u. ஓகே. 5ஆம் கணக்கு 5xyz - 3xy 3xzy மாற்றி கொடுத்தாலும் xyz தான். இது -5yx. ஃபிஃப்த்து சம் 5xyz - 3xy அதோட 3zxy - 5yx. ஓகே. xyz கலெக்ட் பண்ணனா இங்கே 5, இங்கே +3. இடம் தான் மாறி இருக்குது. பட் இதுவும் xyz டேர்ம் தான். இதுவும் அதே போல தான். xyயை வெளியேடு. இங்கே உள்ள -3 இருக்குது, இங்கே -5 இருக்குது. ஓகே. 5 3 8 xyz, இது -8xy. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.2ல் 6ஆம் கணக்கு
கோவைகளை கழிக்க, இதிலிருந்து இதை கழிக்க அப்படின்னா எல்லாத்தினுடைய நேர்மாறை பற்றி கூட்டிடணும். ஃபர்ஸ்ட் சம் 27x + 5y - 43 13x + 12y - 5 இந்த இதை என்ன செய்ய சொல்கிறாங்க? கழிக்க. இப்போ என்ன செய்யணும்? 27x + 5y - 43 போட்டுட்டு இந்த மைனஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டு உள்ள குறிய ஃபுல்லாக மாற்றிடும். -13x - 12y + 5. ஓகே, இப்போ எக்ஸ் எல்லாம் எடுப்போம். 27x - 13x + 5y - 12y + -43 + 5. ஓகே, 27ல் 13 போச்சுன்னா 14 +5 -12, ஸோ -7 -38. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய எண் அடையாளம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? p - 2q + 7 இதிலிருந்து 3p + 5ஐ கழிக்க. ஓகே, p - 2q + 7 ப்ளஸ் போட்டுட்டு உள்ள குறிய மாற்றிடு. ஓகே, இப்போ p தனியாக எடுப்போம். q ஒரு q தான் இருக்குது, இங்கே q இல்லை. ஸோ -2q மட்டும் அப்படியே போடு. அடுத்து நம்பர் 7 - 5. ஓகே, கலெக்ட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 2p - 2q இது +2. இது எல்லாத்தையும் காமனாக 2 வேணால் வெளியே எடுத்தோம்னா 2 × 1 2 -2p - 2q அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கேன். இல்லை இப்படியே வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. தேர்ட் சம் 3m - 7n இலிருந்து m + n-ஐ கழிக்க. ஸோ 3m - 7n + -m - n 3m - m + -7n - n. ஓகே, கழிக்கன்னு சொன்னாதான் இந்த குறியை மாற்றி உள்ளே கொண்டு போகணும். இப்போ 3m - m என்ன ஆகும்? 2m. இது ரெண்டுமே மைனஸ். -7 -1 -8m. ஓகேவா? கழிக்கன்னு சொல்லையில கவனமாக சொல்லு. அடுத்து 4ஆம் கணக்கு 6z - 5y இலிருந்து 2y + z-ஐ கழிக்க. ஸோ 6z - 5y ப்ளஸ் போட்டுட்டு உள்ள மைனஸை கொண்டு போ. இசட்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும், ஒய்யெல்லாம் கலெக்ட் பண்ணணும். மாற்றி இருக்கு, கவனம். 6z - z + 5y - 2y. ஓகே, 6z - z 5z ஆயிரும். ரெண்டுமே -4 கூட்டி மைனஸ் அடையாளம் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.2ல் 7ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சுருக்குக. கோவைகள் கொடுத்து சுருக்க சொல்லியிருக்காங்க. ஒத்த கோவைகள் எல்லாம் எடுத்து எக்ஸுங்கிற மாதிரி, ஒய்னா ஒய்ங்கிற மாதிரி, இசட்னா இசட்ங்கிற மாதிரி எடுத்து கூட்டல் கழித்து போட்டோம். சம் x + y - z + 3x - 5y + 7z - 14x + 7y - 6z. அப்போ என்ன செய்யணும்? மைனஸை உள்ளே கொண்டு போய் முதல்ல எழுதி வச்சுக்கணும். x + y - z + 3x - 5y + 7z ப்ளஸ் போட்டுட்டு குறிய உள்ள மாற்று. மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். இப்போ எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு. இங்கே 1, இங்கே 3, அங்கே -14. என்ன குறி இருக்குதோ அது கவனமாக எழுது. அடுத்து ஒய் 1 -5 -7. ஓகே, அடுத்து இசட் -1 +7 +6. ஓகே, ப்ளஸ் மைனஸ் கவனம். இது 4 ஆகும், -10 ஆயிரும்.
12ல் 1 போச்சுன்னா -11, 13ல் 1 போச்சுன்னா 12. குறி கரெக்டாக பார்த்துக்கோங்க, ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்த்துட்டு. ஓகே, செகண்ட் சம். P plus Q plus 2 plus P plus 3 minus P minus 4 minus P minus 5 plus P plus 10. இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறோம். P plus P, P plus P plus 2 plus P plus 3 minus P minus 4 minus P minus 5 plus P plus 10. ஸோ P எல்லாம் எடுப்போம். ஒன்று, 2, 3, 4, 5, 6 இருக்கு, எடுத்தாச்சு. 6ல் 2 மைனஸ் பி இருக்கு. ஓகே, அடுத்து நம்பர் எடுப்போம். 2, 3, -4, -5 + 10. ஓகே, 2, 3, -4, -5 + 10. இது 3p, 4p, -2p போக மிச்சம் 2p. ஓகே, அதாவது 2 ப்ளஸ் மைனஸ் அடிச்சுட்டு +2p. நம்பருக்கு வருவோம். 5, 5, 5, -5 + 5 கேன்சல் ஆகிடு, +10 -4 6. கூட்டி பாருங்க, 6 வரும். ஓகேவா? பி எல்லாம் ஒன்றா எடுத்து நம்பர்லாம் ஒன்றா எடுத்து கூட்டி. தேர்ட் சம். n m+1 n+2 m+3 n, அதாவது m+1 m+3 m+5 கொடுத்துருக்காங்க. n+2 n+4 ஆடு ஈவன் கொடுத்துருக்காங்க, m+5 வரைக்கும். ஓகே, n+2 n+4 m+1 m+3 m+5 கூட்டுவோமா? எல்லாம் தனியாக எடுப்போம், நம்பர்லாம் தனியாக எடுப்போம், எல்லாம் தனி. 3n, அதே போல் 3m, நம்பர் 1, 2, 3, 4, 5. ஓகே, 3m n 3m ப்ளஸ் 5, 6, 10, 15. ஓகே, இதுதான் இதோடைய ஆன்சர். என்னெல்லாம் தனியாக கூட்டியிருக்கேன், எம்மெல்லாம் தனியாக கூட்டியிருக்கேன், நம்பர்லாம் தனியாக. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.2ல் கொள்குறி வகை வினாக்களில் 8ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. 3mn -5mn 8mn மற்றும் -4mn கூடுதல். எழுதி பார்ப்போமா? 3mn -5mn + 8mn -4mn. mnெல்லாம் வெளியே எடுத்துரு. 3 -5 + 8 -4 கூட்டி பார்ப்போமா? ப்ளஸ் எல்லாம் கூட்டினா 11, இது மைனஸை கூட்டினா 9, 11 -9 2mn. ஆன்சர் என்ன வரணும்? 2mn. 3 விடை 3. ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.2ல் 9ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஏயிலிருந்து -aஐ கழிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது. ஏயிலிருந்து -aஐ கழிக்கும் பொழுது, ஸோ a -aங்க +a ஆகி 2a ஆச்சு. விடை இரண்டாவது ஆப்ஷன். ஓகே, கழிக்கும் பொழுதுன்னா குறிய மாற்றிடணும். மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகி a + a 2a ஆகி. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.2ல் 10ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு கோவையில் கூட்டவோ அல்லது கழிக்கவோ கூடிய உறுப்புகள் ஒத்த உறுப்புகளாக இருக்கணுமா, மாறுபட்ட உறுப்புகளாக இருக்கணுமா, எல்லா உறுப்புகளுமா, எதுவும் இல்லை. கூட்டணும்னா எல்லாமே ஒத்த உறுப்பாக இருக்கணும், கழிக்கணும்னாலே எல்லா உறுப்புகளும் என்னவா இருக்கணும்? ஒத்த உறுப்புகள். அதாவது எக்ஸ்னா எக்ஸை தான் கூட்ட முடியும். எக்ஸோட 4x 5x கூட்டவோ கழிக்கவோ முடியும். 4x 5y கழிக்கவோ கூட்டவோ முடியாது. ஸோ ஒத்த உறுப்புகள் தான் கூட்டவோ கழிக்கவோ கூடிய உறுப்புகள் ஒத்த உறுப்புகள். ஓகே, விடை 1. எக்ஸோட எக்ஸை தான் கூட்ட முடியும், ஒய்யோட ஒய்யத்தான் கழிக்க முடியும், இல்லைன்னா கூட்ட முடியும். ஸோ விடை வந்து 1. ஓகேவா?